உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுடர், என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? இல்ல, டாக்டர் சார் இருக்கார்ல, அவருக்கு அவார்ட் கொடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு நானு அவரோட பசங்க எல்லாரும் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன்ல பசங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாங்க. அதனால டாக்டர் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கவினை திட்டாரு. ஆமா, பாவம் கவின். என்ன நீங்க என்ன நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? ஆஹா இல்ல, இப்ப நீ சொன்னது அப்படியே என் கண் முன்னாடி நடந்த மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, டாக்டர் சார் கோவத்துல பசங்களை ஹாஸ்டல்ல சேர்க்க போறதா சொல்லிட்டாரு. என்னது, குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்க்க போறாரா? ஆமா, ஒரு டாக்டரால பசங்களை மேனேஜ் பண்ண முடியலன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதுவும் அவரா அந்த முடிவை எடுக்கல, மனோஹரி மேடம் சொன்ன ஐடியா தான் இது. அதுக்காக குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துருவாரு அவரு? என்ன இருந்தாலும் அவங்க அவரோட குழந்தைங்க தானே. எப்படி அவரால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? இந்துமதி அந்த குழந்தைங்களை எவ்வளவு பாசத்தோட வளர்த்திருப்பாங்க. ஆனா அவரு இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறத பாக்கும்போது கோபமா வருது. ஹலோ 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 ஹலோ, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னமோ எழில் சார் உங்க பசங்களை ஹாஸ்டல்ல சேர்க்க போற மாதிரி இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே. அவங்க ஏன் பசங்க தான். என்னது? இல்ல, அவங்களும் என் பசங்க மாதிரி தான் சொல்ல வந்தேன். எழில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவங்களோட பசங்களும் என்னோட பசங்க மாதிரி தானே, அதான் அப்படி சொன்னேன். அந்த குழந்தைங்களை இந்துமதி எவ்வளவு பாசத்தோட வளர்த்தான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னால இந்த விஷயத்த தாங்கிக்க முடியல. ஆமாங்க, அந்த குழந்தைங்களோட பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னாலே அவங்க ஹாஸ்டல் போறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலதான் சார் கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன், அவங்கள ஹாஸ்டல் எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட ஓகே, ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா ஒத்துப்பாரு. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? 2-3 நாள்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. அதுல பசங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா நீங்க அவங்கள ஹாஸ்டல்ல சேர்க்க கூடாதுன்னு நான் அவர்கிட்ட சவால் விட்டுருக்கேன். அவரும் என் சவாலை ஏத்துக்கிட்டு சரி நீ பசங்களை ஜெயிக்க வச்சு காட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னோட அடுத்த கோல் என்னன்னா, பசங்களை இந்த காம்படிஷன்ல எப்படியாவது ஜெயிக்க வச்சு அவங்கள ஹாஸ்டலுக்கு போக விடாம தடுக்கணும். அவ்வளவுதான். என் குழந்தைங்களுக்காக நீ இதெல்லாம் பண்றத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சுடர். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். ஹலோ, என்னாச்சு? அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த காம்படிஷன்ல பசங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடலாம்ல? கண்டிப்பா நீ ஜெயிக்க வச்சிருவ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கு துணையா நானும் உன் கூடவே இருப்பேன். இனிமே நம்ம 2 பேரோட கோலும் ஒண்ணுதான். பசங்களை காம்படிஷன்ல ஜெயிக்க வைக்கிறோம், அவங்க ஹாஸ்டல் போறத தடுக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.